பெற்றோர்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்த்தெடுக்க முடியும். திருப்பத்தூர் பிளாசா பள்ளி ஆண்டு விழாவில் பேராசிரியர் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 16வது ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இப்பள்ளியின் 16வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலம் போல் பூண்டது. பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் பள்ளியின் ஓராண்டு செயல்பாடுகள் குறித்தும் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்தும் ஆண்டு அறிக்கை பிரம்மாண்ட LED திரையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அழகப்பா அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சிதம்பரம், திருப்பத்தூர் லட்சுமி மருத்துவமனை மருத்துவர்கள் முத்துக்குமாரி, இந்துமதி, திருப்பத்தூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் தீபக் மிஸ்ரா, பில்டிங் டாக்டர் நிர்வாக இயக்குநர் பொறியாளர் கார்த்திக் மணிகண்டன், ஆறுமுக நகர் அரிமா சங்க பொருளாளர் ஜோதி பழனிவேல், இணைச் செயலாளர் யூசுப் ரியாஸ், மாவட்ட தலைவர் பொறியாளர் அழகுகுமார், சுதா, பொறியாளர் மாணிக்கவேல் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த 16வது விழாவில் பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கும் தொடர்ந்து முதல் மதிப்பெண் எடுத்து வரும் மாணவர்களுக்கும் மாவட்ட வட்டார அளவில் நடைபெற்று வரும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி மாணவர்களை பாராட்டினர். மேலும் பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி வரும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் தலைவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க சிறப்பு அழைப்பாளர்கள் கேடயம் வழங்கி பாராட்டினர். இந்த விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் மேடையில் ஏறி பல்வேறு பாடல்களுக்கு வண்ண வண்ண உடையணிந்து நளினமிகு நடனங்கள் ஆடும் பொழுது தங்கள் அலைபேசியில் பதிவு செய்து மகிழ்ந்தனர். தங்களது புன்சிரிப்பான நடனங்களால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், பார்வையாளர்கள் என அனைவரையும் மாணவர்கள் உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து விழாவில் மகாபாரதம் நாடகத்தினை மாணவர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டி பார்வையாளர்களை அசத்தினர். விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களின் சிறப்புரை நடைபெற்றது. அதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் இன்றைய சமூகத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் முறைகள் பற்றியும் விழிப்புணர்வு உரையாற்றினார். விழாவில் மருத்துவர் இந்துமதி பேசுகையில், அம்மாவிடமும் அப்பாவிடமும் ஒரு பெண் குழந்தை நட்பாக பழக வேண்டும். பிள்ளைகளின் மனதில் உள்ள கவலைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வண்ணம் வளர்க்க வேண்டும். குழந்தைகள் நல்ல கெட்ட விஷயங்களை முதலில் பெற்றோரிடம் சொல்லும் போது காது கொடுத்து கேட்க வேண்டும். நல்ல நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து மருத்துவர் முத்துக்குமாரி பேசுகையில், சிறியவர்களாக இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு கிடைக்கும் அன்பு பெரியவர்களாக வளர்ந்த பின்பு பெற்றோரால் கிடைப்பதில்லை. உங்களிடம் குழந்தைகள் ஏதாவது கூற வந்தால் அறிவுரைகள் வழங்க வேண்டாம், அதை காது கொடுத்து கேளுங்கள் போதும் என்றார். பின்பு பேராசிரியர் சிதம்பரம் பேசுகையில், உங்களுக்கான இடம் உங்களுக்கானது, எனக்கான இடம் எனக்கானது என இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தால் போட்டி பொறாமை இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமூகம் வளரும் என பெற்றோர்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்த்தெடுக்க முடியும் என்றார். மேலும் அறிவியல் உலகத்தை சுருக்கி இருக்கிறது, ஆனால் நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்குமான இடைவெளி அதிகரித்து உள்ளது என்பது இந்த நூற்றாண்டுடைய சாபம். நம்முடைய மிகப்பெரிய பொக்கிஷம் ராமாயணமும் மகாபாரதமும். நம்முடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் புறம் தள்ளிவிட்டு சமூகம் சீரியலுக்கு பின்னால் அலைய ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே தோற்க ஆரம்பித்தோம். எனவே சீரியலில் இருந்து கொஞ்சம் சீரியஸான வாழ்க்கையை நோக்கி சமூகம் இடம்பெயர வேண்டும் என தேவை இருக்கிறது என்றார். தொடர்ந்து விழா மேடையில் ஆசிரியர்கள் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். விழா முடிவில் துணை முதல்வர் சூர்யா நன்றி கூறினார். நம்ம டெக்னாலஜி கரெக்டா இல்லையா? கரெக்ட். வீட்டுக்குள்ள ஒரு தாய் என்ன பண்றாங்க, தந்தை என்ன பண்றாங்க, தங்கச்சி என்ன பண்றா, தம்பி என்ன பண்றாங்கிறதே தெரியாம ஒரு விஷயத்துக்குள்ள மூழ்கி போய் நிறைய பேர் தனித்தனியா வீட்டுக்குள்ளே இருக்கோங்கிறது இப்போதைக்கு அம்மா கிட்ட எல்லா பெண் குழந்தையும் ஃப்ரீயா பேசுற லெவலுக்கு, அம்மா கிட்ட மட்டும் இல்ல ஒரு லெவலுக்கு மேல அப்பா கிட்டையும் ஃப்ரெண்டா நட்பா பழகி ஃப்ரீயா தன் மனசை ஃப்ரீயா சொல்ற லெவலுக்கு அப்பா அம்மா குழந்தைங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாருமே வளர்த்துக்கணும்.
ஒரு குழந்தை வந்து ஒரு நல்லது விஷயத்த பாக்குது, கெட்ட விஷயத்த பாக்குதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லும்? அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, தம்பி கிட்ட, தங்கச்சி கிட்ட சொல்லும். சரி, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது காது கொடுத்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு குழந்தைக்கு அவங்களோட அம்மா தான். ஸோ அதனால அம்மாவும் நட்பா இருக்கணும், அப்பாவும் நட்பா இருக்கணும். குழந்தை வந்து கூட வளர்ற எல்லார்கிட்டயும் ஃபேமிலிக்குள்ள நட்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் வெளியில போய் அவன் வந்து ஒரு சமூகத்தை எதிர்கொள்ளும் போது நல்ல நட்பை தேர்ந்தெடுக்கிற அந்த குவாலிட்டியை எல்லாருக்கும் சொல்லித்தாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் இப்ப கெட்டது நடக்குது, சில விஷயங்கள் தான் நல்லது நடக்குது. சோ அப்ப நல்ல நட்பை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயத்தையும் அந்த நட்பை தக்க வைக்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, இந்த அன்பு வந்து குட்டீஸா இருக்கும்போது நல்லா கிடைக்குது, குழந்தை பெருசா ஆகும்போது அது மிஸ் ஆயிடுது. ஸோ பேரண்ட்ஸ் நான் சொல்லும்போது ஒன்னே ஒன்றா சொல்லுவேன், குழந்தை வளருது இனி அப்படியே அது வேலையை பார்த்து தயவுசெய்து விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நல்லா கவனிங்க. நீங்கள் ஹெல்த்தை நல்லா கவனிச்சாலே உங்கள் ஹெல்த் நல்லா இருக்கும். உங்கள் செல்ஃப் கேர் அது ஒரு மந்திரமாக நான் சொல்கிறேன். உங்கள் ஹெல்த்தை கவனிச்சாலே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. குழந்தைக்கு வந்து ஒரு குவாலிட்டி டைம் கொடுங்க. குழந்தை வீட்டுக்கு வந்தால் என்ன பேசுது என்னன்னு கேளுங்க. உங்கள் காதை மட்டும் கொடுங்க, உங்கள் அட்வைஸ் தேவையே இல்லை. ரொம்ப நாலேஜ் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணால் மட்டும் போதும். அந்த காலத்து மாதிரி ஏன் பேரண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு என்ன பண்ணாங்க கரெக்டாக. நல்ல டயட், எக்ஸசைஸ், ஸ்கூலோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோகா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்க நல்லாவே பண்றாங்க. உங்களுக்கான இடம் உங்களுக்கானது, எனக்கான இடம் எனக்கானது என்று இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தால் இங்க போட்டியும் பொறாமையும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமூகம் வளரும். பெற்றோர்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியும். அறிவியலுடைய பெரிய வளர்ச்சி இந்த உலகத்தை சுருக்கி கொண்டு வந்து நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒன்றை சிந்தித்து பாருங்கள், அறிவியல் உலகத்தை சுருக்கி இருக்கிறது, ஆனால் நமக்கும் நமது பக்கத்து வீட்டுக்காரருக்குமான இடைவெளி மிக அதிகமாக மாறி இருக்கிறது என்பதுதான் இந்த நூற்றாண்டினுடைய சாபம். நம்முடைய மிகப்பெரிய பொக்கிஷம் நம்முடைய ராமாயணமும் மகாபாரதம். எங்க நம்ம தோற்று போனோம் தெரியுமா? நம்முடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் புறந்தள்ளிவிட்டு எந்த சமூகம் சீரியல்களுக்கு பின்னால் அலைய ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே தோற்க ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன், நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மிக சரியா 8:30 மணிக்கு இந்த சீரியல் போட்டுமா அப்படின்னு உங்க மூளையில ஒரு அலாரம் அடிக்கிறது என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் நோயாளிகளாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அது மருத்துவருக்கு தெரியும். நோயாளிகளாக நம்ம அறியாமலே மாறிவிட்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். சீரியல்களிலிருந்து கொஞ்சம் சீரியஸான வாழ்க்கையை நோக்கி சமூகம் இடம்பெயர வேண்டிய தேவை இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 16வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இப்பள்ளியின் 16வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் போல் பூண்டது. பள்ளியின் தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். விழாவில் பள்ளியின் ஓராண்டு செயல்பாடுகள் குறித்தும் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்தும் ஆண்டு அறிக்கை பிரம்மாண்ட LED திரையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அழகப்பா அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சிதம்பரம், திருப்பத்தூர் லட்சுமி மருத்துவமனை மருத்துவர்கள் முத்துக்குமாரி, இந்துமதி, திருப்பத்தூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் தீபக் மிஸ்ரா, பில்டிங் டாக்டர் நிர்வாக இயக்குநர் பொறியாளர் கார்த்திக் மணிகண்டன், ஆறுமுக நகர் அரிமா சங்க பொருளாளர் ஜோதி பழனிவேல், இணைச் செயலாளர் யூசுப் ரியாஸ், மாவட்ட தலைவர் பொறியாளர் அழகுகுமார், சுதா, பொறியாளர் மாணிக்கவேல் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த 16வது விழாவில் பள்ளிக்கு விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கும் தொடர்ந்து முதல் மதிப்பெண் எடுத்து வரும் மாணவர்களுக்கும் மாவட்ட வட்டார அளவில் நடைபெற்று வரும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி மாணவர்களை பாராட்டினர்.